இரவு நேரத்தில் போன் செய்த சகோதரி தன்னை காப்பாற்றுமாறு போனில் கதறிய இளம்பெண். இளம்பெண்ணை அடித்தே கொலை செய்த கொடூர கணவன் மற்றும் மாமியார். மனைவியை கொலை செய்யும் அளவிற்கு குடும்பத்திற்குள் அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டது? நடந்தது என்ன? நைட் டின்னரை முடிச்சிட்டு நிக்கிதாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க சகோதரி முஸ்கான். அப்ப நிக்கிதா போனை எடுக்கல. அடுத்து 2வது முறை போனை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க முஸ்கான். அப்பவும் எதிர்முனையிலிருந்து யாருமே போனை எடுக்கல. இதனால பதற்றமடைஞ்ச சகோதரி தொடர்ந்து நிக்கிதாவுக்கு போன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த காலை அட்டன் பண்ண நிக்கிதா, என் கணவரும் மாமியாரும் சேர்ந்து என்ன பயங்கரமா அடிச்சுட்டாங்க, நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை யாராவது சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. அப்போ நிக்கிதா கிட்ட இருந்து போனை பிடுங்கி கணவன் மகானா பேசி இருக்காரு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நிக்கிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சி இருக்காங்க முஸ்கான். ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத மகானா போனை கட் பண்ணிட்டாரு. இதனால பதறி போன முஸ்கான் தாய் தந்தைக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காங்க. அடுத்து பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல மகானா அவரோட தாய் மேல புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரை வாங்கின போலீஸ் மகானாவையும் அவங்களோட தாயையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. டெல்லியை சேர்ந்த மகானா நிக்கிதா தம்பதி கடந்த 2022ஆம் ஆண்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மகானா கான்பூர்ல ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்காரு. கல்யாணமான புதுசுல மனைவிய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு மகானா. இதுக்கிடையில மகானாவோட தொழில மிகப்பெரிய நஷ்டம் ஆயிருக்கு. அதனால அவருக்கு அதிக பணச்சிக்கல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன மகானா, எனக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிருச்சு, அதனால உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வான்னு மனைவி கிட்ட சொல்லி இருக்காரு. வீட்ல பணம் இல்லைன்னா உங்க அம்மா நகைய அடமான வச்சாவது பணத்தை கொண்டு வந்துருன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு நிக்கிதா, என் கல்யாணத்துக்கே எங்க வீட்ல இருந்து அதிகமா செலவு பண்ணிட்டாங்க, அடுத்து என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காகத்தான் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த பணத்தையெல்லாம் என்னால வாங்கிட்டு வர முடியாது, எங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம், இதுக்கப்புறமும் அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து தயவு செஞ்சு பணம் சம்பந்தமா என்னைய இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச மகானா மனைவிய போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அவர் கூட சேர்ந்து மகானாவோட பெற்றோரும் தாக்கி இருக்காங்க. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான நிக்கிதா தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுது இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பின மகானா மறுபடியும் நிக்கிதாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. உங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு உடனே பணத்தை வாங்கிட்டு வா, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. அப்ப நிக்கிதாவும் தன்னோட கணவனை எதிர்த்து சண்டை போட்டதா சொல்லப்படுது. இதனால கோபமடைஞ்ச மகானாவும் அவரோட தாயும் நிக்கிதாவை போட்டு சரமாரியா அடிச்சே கொன்னு இருக்காங்க. அந்த நேரத்துல நிக்கிதாவுக்கு போன் பண்ண சகோதரி முஸ்கான் வீட்ல நடந்த எல்லா அக்கிரமங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மகானாவையும் அவங்களோட தாயையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.